இயேசுவின் மரணம் என்பது இந்த உலகத்திலே இதுவரைக்கும் நடைபெறாத ஒரு கொடுமையான மரணம். The death of Jesus is the most gruesome death which never happened in this world so far. எதற்காக இவ்வளவு பெரிய, இவ்வளவு உயர்ந்த, இவ்வளவு முக்கியமான ஒரு மரணம் இயேசுவின் வாழ்க்கையிலே தேவன் அனுமதித்தார்? Why did the Lord permit this most significant death in the life of Jesus? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 Corinthians 15 verse 3 says, நீங்கள் 4ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். that Christ died for our sins according to the scriptures. இவ்வளவு கொடுமையான மரணத்திற்கான காரணம் என்ன? What is the reason for this gruesome death? நம்முடைய பாவங்களுக்காக. Just for our sins. எல்லாரும் ஒரு முறை சொல்லுங்க, யாருக்காக? For whom? இப்படி சொல்லுங்களேன், கையை நெஞ்சு மேல வச்சுட்டு. Put your hand on your chest and say, என்னுடைய பாவங்களுக்காக. for my sins. என்னுடைய பாவங்களுக்காக. For my sins. இயேசு மரித்தார். Jesus died. இயேசு மரித்தார். Jesus died. இயேசு மரித்ததற்காக ஒரு முக்கிய காரணம் எடுக்க வேண்டுமானால், முதலாவது நான் சொல்லுவேன், நம்முடைய பாவத்தை அவர் கையாள்வதற்காக தான் இயேசு மரித்தார். The first reason why Jesus died is to handle our sins. நல்ல கவனிங்க. Listen carefully. பாவம், வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். The Bible says the wages of sin is death. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். Every soul that sins shall die. இந்த உலகத்திற்குள்ளே மரணம் வருவதற்கான முக்கிய காரணமே என்னவென்று கேட்டா, மனிதனுடைய பாவம். The most important reason for death to enter into this world is sin. வேற ஒன்றும் இல்ல, and nothing else. பாவமே. It is sin only. தேவன் ஒரே ஒரு கற்பனையை மனிதனுக்கு கொடுத்தார். God gave only one commandment to the man. உங்களுக்கு யாராவது வாலண்டியர்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க போய். தேவன் ஒரே ஒரு கற்பனையை மனிதனுக்கு கொடுத்தார். God gave only one commandment to the man. அந்த ஒரு கற்பனையை மனிதன் காப்பாற்றாமல் மீறினான். But he forbade that commandment and he did not follow it. அந்த ஒரு கற்பனையை அவன் மீறி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் மரணம் இந்த உலகத்திற்குள்ளே வந்தது. Just because he trespassed that one commandment and did against the Lord, sin came into this world. ஆனால் ஏசாயா 53:5 முதல் 6 சொல்லுகிறது. But Isaiah chapter 53 verse 5 and 6 says, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். He was wounded for our transgressions, he was bruised for our iniquities. நீங்கள் 6ஆம் வசனத்திலே பார்த்தால், verse 6 says, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். all we like sheep have gone astray, we have turned everyone to his own way. கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். and the Lord has laid on him the iniquity of us all. நம்முடைய அக்கிரமத்தை இயேசுவின் மேல் விழப்பண்ணினார். The Lord made our iniquity to fall on Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. அவர் ஏன் மரிக்க வேண்டும்? Why should he die? ஏன் இந்த மரணத்திற்குள்ளாக அவர் கடந்து போக வேண்டும்? Why he has to go through this death experience? வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவத்தினாலே. The Bible says because of our sin. நம்முடைய பாவத்தினாலே. It is because of our sin. பாவம் செய்கிற எவனும் அதனுடைய சம்பளத்தை வாங்க வேண்டும். Everyone who commits sin ought to get the wages of sin. நான் சொல்லுவேன், மரணம் என்பது வெறுமனே நம்முடைய வாழ்க்கையிலே சரீர பிரகாரமாக காணப்படுவது மாத்திரமல்ல. I would tell you, this death is not merely a physical death seen in our body. ஒரு மனிதன் குற்றத்தை செய்யும்போது, when a person commits a mistake, ஒரு மனிதன் பாவத்திலே விழும்போது, when a person falls into sin, அவன் வாழ்க்கையிலே நடைபெறுகிற மரணம் அவன் வாழ்க்கையில் பல பகுதிகளில் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். The death that happens in his life can be seen in many stages of his life. உதாரணமாக, மரணம் என்பது அவனுடைய வாழ்க்கையின் பாவத்தின் விளைவாக அவனுடைய சரீரத்தை பாதிக்கிறது. For example, you can see that this wages of sin affects his body.
அவனுடைய சரீரத்திலே மரணம் அவனை ஆளுகை செய்கிறது. Death overcomes his body. பாவத்திற்குட்படுகிறவன் மனதளவில் மனிக்கிறான். A person who commits sins will be dying in his heart. அவனுடைய மனசாட்சி வேலை செய்ய மாட்டேங்கிறது. His conscience will not work anymore. அவனுடைய உணர்ச்சிகளிலே மரணத்தை பார்க்கிறான். And he will also see death in his senses. பாவத்திலே விழுகிறவர்கள் அன்பை இழக்கிறார்கள். People who fall into sin will lose love. இரக்கத்தை இழக்கிறார்கள். They will lose mercy. மனிதாபியத்தை இழக்கிறார்கள். They lose humanity. எல்லா இடங்களிலேயும் ஒரு மரணம் ஒரு வாழ்க்கை ஆளுகை செய்கிறது. And you can see that this death rules in every part of their life. சிலருடைய வாழ்க்கையிலே பாவம் பிரவேசிக்கும் போது In somebody's life, when this death அவருடைய enters in, உறவுகள் மரித்து போகிறது. their relationships will be spoiled. நீங்கள் சில குடும்பங்களை பாருங்க. You can see certain families, என்றைக்கு அவங்க குடும்பத்திற்குள்ள பாவத்தை அனுபவிக்கிறார்களோ, the day when they permit the sin to enter into their family, தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அனுபவிக்கிறார்களோ, the day when they permit it to enter into their personal அதோட life, விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய குடும்பமே உறவே மரித்து போகிறது. as a result you can see the entire relationship of the family is dead. சிலருடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன், அந்த டெத் எங்க வருது, அந்த நஷ்டம் எங்க வருதுன்னு கேட்டா அவங்களுடைய பொருளாதாரத்திலேயே அவங்க அனுபவிக்கிறாங்க. I've also seen in some people's life where they will encounter this loss in a financial way. நல்லா இருந்தான் சார், அவன் நல்ல கொடி கட்டி பறந்தான் சார். He was living a very prosperous and well life. என்றைக்கு இந்த தப்பு தண்டாவத்துல விழுந்தானோ, But the time when he got into this all crimes, அதுல இருந்து சொத்தை எல்லாம் இழந்துட்டான் சார். he began to lose all his wealth. ஒண்ணுமில்லாத ஆண்டியா மாறிட்டான் சார். Now he has become totally poor. இது ஏன் வந்தது என்று கேட்டா, Why did this come? பாவத்தின் சம்பளம் மரணம். It's because the wages of sin is பாவம் death. ஒருவனை வாழ விடாது. The sin will not let a person live. பாவம் ஒருவனை செழிக்க விடாது. Sin will not let a person prosper. இயேசு என்ன செய்தார்? What did Jesus do? நம்முடைய பாவத்தின் நிமித்தம் வந்த மரண தண்டனையை இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டார். Jesus accept the punishment that came from the wages of our sin. அவருடைய தலை முதல் பாதம் வரைக்கும் அவர் தண்டிக்கப்பட்டார். He was condemned and punished right from his head to toe. யாருக்காக? For whom? நமக்காக. Only for us. நமக்காக. It is for us. நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். He was oppressed for our sins. தண்டனை இல்லாமல் பாவத்திற்கு விடுதலை கிடையாது. There is no deliverance to sin without punishment. அந்த தண்டனையை இயேசு தன்மேலேயே ஏற்றுக்கொண்டார். And Jesus accepted that punishment upon himself. இந்த மிக முக்கியமான மரணம் நடப்பதற்கு காரணம் என்னவென்றால், இயேசு என்னையும் உங்களையும் நம்மையும் மரணத்தினால் உண்டாகும் ஆக்கினையிலிருந்து தண்டனையிலிருந்து நம்மை விடுவிக்கிறதற்காக இயேசு மரித்தார். This most significant death of Christ happened because so that he can release us from the wages of sin. நாம் அவரை விசுவாசிப்போமானால், If we believe him, அவர் என்னுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் விசுவாசிப்போமானால், if we believe that he has accepted our punishment, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய நாம் ஆயத்தமாய் இருப்போமானால், and if we are willing to confess our sins, அவருடைய விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வோம். we will experience his deliverance. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க வல்லவர். Today the Lord is able to deliver you. ஆம், நம்மை ஒவ்வொரு நாளும் பிசாசானவன் பாவம் செய்ய அனுதினமும் தொடர்ந்து தூண்டுகிறான். Yes, truly this devil will trigger us each and every day to commit sin. அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? What is the purpose of devil? எப்படி ஆகிலும் இவனை இவளை அழித்து விட வேண்டும். Somehow I want to destroy this person completely. வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வருகிறதில்லை. The Bible says the thief does not come except to steal and to kill and to destroy. ஆனால் இயேசு எதற்காக வந்தார் தெரியுமா? But why did Jesus come? சாக கிடக்கிற மனிதனை மரணத்தை தன்மேலே ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஜீவனை கொடுக்கும்படி, So that he can give life to the one who is in that almost deathbed, so that he can இன்றைக்கு accept. நம்மை வாழ வைக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். Jesus is able to make us live today. ஆண்டவரே, நான் வாழ்ந்திருக்க விரும்புகிறேன். Lord, I want to live, Lord. என்னை இந்த மரண ஆக்கினிலிருந்து விடுதலையாக்கும். Lord, deliver me from this wages of sin. இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கும் Deliver me from this sinful habit. என்று நீங்கள் கேட்பீர்களானால், If you could ask that today, இன்றைக்கு தம்மேலே மரண தண்டனை ஏற்றுக்கொண்ட இயேசு உங்களை இன்றைக்கு விடுதலையாக்குவார். Jesus who accepted this punishment of our sin upon himself is able to deliver you today. என்னுடைய தகப்பனார் இதே ஆவடியில 67 வருஷத்துக்கு முன்பாக ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவர். My father lived in the same Avadi almost 67 years ago. He lived a very horrible life. 13 வயதுல அவர் ஆவடிக்கு திருநெல்வேலியிலிருந்து வீட்டுக்கு தெரியாமல் ஓடி வந்தவர். At the
age of 13, he came running away from his house from Tirunelveli. எதற்காக வந்தார்னு கேட்டா, கூலி வேலை ஒரு மளிகை கடையில செய்து கிடைத்த சம்பாத்தியத்தை வைத்து உலகத்தை தகாத விதத்துல அனுபவிக்கிறதுக்காக வந்தார். He came here to work in a provision shop for daily wages and to enjoy this world in an evil manner. சின்ன சின்ன கெட்ட பழக்கமாக சின்ன சின்ன பாவங்கள் அவருடைய வாழ்க்கையை கொடுமையான பாவத்திற்கு கொண்டு சென்றது. All the small and petty sinful things which entered his life totally turned his life into a horrible life. கடைசியில ஒரு நாளைக்கு 100 சிகரெட் பிடிக்கிற ஒரு சிகரெட் பைத்தியமாக மாறினார். At last he became a chain smoker where he smoked 100 cigarettes per day. வாழ்க்கையில் நிம்மதி இழந்தவராய், as a person who lost his peace in his life. செத்தால் தான் நமக்கு விடிவு கிடைக்கும், செத்தால் தான் நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல 21 வயது வாலிபனாக தன் வாழ்க்கையை தண்டவாளத்திலே விழுந்து ட்ரெயின் முன்னாடி விழுந்து மரித்து விடுவதற்காக நேரத்தையும் நாளையும் குறித்தார். And as a person who lost everything in his life at his age of 21, he decided to kill himself by attempting a suicide in the Perambur station. ஆனால் அவர் தற்கொலை செய்வதற்காக வீட்டை விட்டு கிளம்ப அவர் ஆயத்தமாய் கொண்டிருந்த பொழுது கோவிந்த சுவாமி என்கிற ஒரு இந்து சகோதரனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து கேள்விப்பட்டார். When he was preparing himself for the suicide attempt and when he was about to start from his house, he encountered and met a person named Govinda Swami who met him and talked to him. இந்த கோவிந்த சுவாமி என்கிற அந்த குடும்ப நண்பர் எதேர்ச்சியாய் வந்து எங்க அப்பாவை கட்டாயப்படுத்தி இதை போன்ற ஒரு ஆலயத்துக்கு கொண்டு போனார். This Govinda Swami, who was a family friend, he came there and he compelled my father to, and he took him to a church like this. கோவிந்த சுவாமி இந்து நண்பர் கையில பைபிளோட சர்ச்சுக்கு போனார். Govinda Swami, who is a Hindu friend, he came to the church with a Bible. ஆனா எங்க அப்பா பிறந்த கிறிஸ்தவன் தாமஸ் ராஜ்னு பேரு, அவர் வந்து பாக்கெட்ல 20 சிகரெட் வச்சிட்டு போனார். But my father, who is a born Christian named Thomas Raj, he came to the church with 20 cigarettes. ஏனடா அவருக்கு சிகரெட் பிடிக்காம இருக்க முடியாது. Because he cannot live without smoking. ஆனால் அன்றைக்கு இயேசுவின் அன்பினால் தொடப்பட்டார். But that day he was touched by the love of Jesus. அவருடைய வாழ்க்கை மாறினது. His life totally changed. சாக வேண்டும் என்றிருந்த மனிதனை கர்த்தர் மாற்றினார். God changed the person who determined to kill himself and die. அதுடைய விளைவாக 67 ஆண்டு கழித்து அவருடைய மகனாக நான் இன்றைக்கு நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். As a result, after 67 years, I stand here as his son and preach here. இதே சபையிலே தேவனுடைய தாசனாகிய என்னுடைய அப்பா அவர்கள் கொடுத்த பிரசங்கத்தினாலே ஊழியத்தினாலே இந்த இயேசுவை அறிந்தவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எண்ணற்ற மக்களாக இருக்கிறார்கள். There are number of innumerable people in this church where they have accepted Jesus by listening to the preachings of my father who is a servant of God. இது எப்படி நடந்தது? How did this happen? ஒன்றே ஒன்றுதான். Only one thing. இயேசு எனக்காக மரித்தார். Jesus died for me. எதற்காக? For what? நான் செய்த பாவங்களுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக. So that he can accept the punishment of the sin which I committed. இரண்டாவது, இயேசுவின் மரணம் ஏன் இவ்வளவு முக்கியமானது? Number 2, why the death of Jesus is most significant? ஏசாயா 53 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது Isaiah 53:10 says, இரண்டாம் பகுதி, அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். when he make his soul an offering for sin, he shall seal his seed, he shall prolong his days. இரண்டாவது, இயேசுவின் மரணம் ஏன் முக்கியம் பெறுகிறது தெரியுமா? The second reason why the death of Jesus is significant, இந்த இயேசுவின் மரணத்தினாலே தான் ஒரு மனிதன் தேவனோடு நித்திய ஐக்கியத்தை அல்லது உறவை பெறுகிறான். the death of Christ births an eternal relationship with God. தேவனோடு நித்திய ஐக்கியத்தை உருவாக்குகிறது இந்த இயேசுவின் மரணம். This death of Jesus births an eternal relationship with God. நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். Our God is a holy God. பாவி துன்மார்க்கன் ஒருபோதும் தேவனண்டை வந்து சேரவே முடியாது. A sinner or a wicked person can never come nigh to God. அவர் குற்றமற்றவர், மாசற்றவர், பரிசுத்தர். He is a God who is holy, who is without any sin and without any blemish. மனிதன் பாவம் செய்ததினால் தேவனோடு உள்ள உறவை முறித்து கொண்டான். Just because man committed sin, he broke the relationship with God. ஆகவே தேவனண்டை அவன் நெருங்க முடியவில்லை. Therefore he was not able to come near to God. கடவுளுடைய பிரசன்னத்திற்குள்ள போக முடியல. He was not able to enter the presence of God. ஆனால் இயேசு எதற்காக வந்தார் தெரியுமா? But why did Jesus come? மனிதனுக்கும் தேவனுக்கும் முறிந்து போன உறவை
தன்னுடைய மரணத்தினாலே சீர்படுத்தும்படி வந்தார். Jesus came to set right the breach and the brokenness of relationship between man and God. ஒரு சிலுவை மரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், When you look at a cross, அந்த சிலுவை மரத்தில் இயேசு தொங்கின அந்த தண்டு பாத்தீங்கன்னா நேரா வானத்துக்கும் பூமிக்கு நேரா இருக்கும். you can see that the vertical part of that cross will be standing between the earth and the heaven. அந்த மரம் எதற்காக அப்படி வைக்கப்பட்டது தெரியுமா? You know why it is placed there? இயேசு ஏன் அப்படி போய் மரிக்க வேண்டும் தெரியுமா? Why did Jesus choose to die that way? அந்த சிலுவை மரம் ஒரு செய்தியை சொன்னது. This cross gives a message. என்ன செய்தி? What is that message? மனிதனுக்கும் கடவுளுக்கும் நடுவுல இயேசு தொங்கி மனுஷனையும் கடவுளுக்கும் நடுவுல பாலமாக நின்றார். Jesus hung between God and man and he remained or set a bridge between God and man. இனி இயேசுவின் மூலமாக அவருடைய மரணத்தின் மூலமாக அதை விசுவாசிக்கிறவன் தேவன் அண்டை சேர முடியும். Henceforth through Jesus, through the death of Jesus, and whoever believes it can reach God through Jesus. அவர் இல்லாம விடுதலை இல்ல. And there is no deliverance without him. அவர் இல்லாம நிம்மதி இல்ல. There is no peace without him. அவர் இல்லாம தேவனோடு உறவு இல்ல. There is no relationship with God without Jesus. ஆம், கடவுள் அண்டை சேருவதற்கு அவரை பிரியப்படுத்துவதற்கு காணிக்கைகளை தேவன் எதிர்பார்க்கவில்லை. God doesn't expect our offerings to please him to reach him. நம்முடைய பணத்தை வைத்து கடவுளுடைய நன்மதிப்பை பெற முடியாது. We cannot get a good reputation from God using our money. நம்முடைய பொருளை வைத்து நன்மதிப்பை பெற முடியாது. We cannot get a good respect from God by the அவருடைய products. சமூகத்திலே ஒருவன் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவன் அவனிடத்திலே எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். If a person ought to enter the presence of God, God expects holiness. அந்த பரிசுத்தம் யாரால் கிடைக்கிறது? How do we get that holiness? இயேசுவின் மூலமாக. Only through Jesus Christ. பாருங்க, இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார்னு சொல்லும்போது, when we say that Jesus died for our sins, சில பேர் நினைக்கலாம், ஓ வேற யாராவது மரிச்சிருப்பாங்களே, அவங்களெல்லாம் எந்த கணக்குல சேர்க்கிறது? some people may think, see others also died, then how can it be different from this? உங்களுக்கு சொல்லட்டுமா? Shall I tell you இந்த something? உலகத்துல யார் வேண்டுமானாலும் இன்னொருத்தருக்கா மரிக்கிறதுக்கு முன் வரலாம். See, any person may come front to die for any other person in this world. ஆனால் எந்த மனுஷனுடைய மரணமும் தேவனை பிரியப்படுத்தாது. But no death of a person can please God. ஏனென்றால் இந்த உலகத்திலே ஒவ்வொருவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாயிட்டாங்க. It's because the Bible says that everyone have committed sin and fallen short of the glory of God. ஆகவே எல்லாரும் மரிக்க ஆயத்தமா வந்தா கூட தேவனால் அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. Therefore, even though if everyone is prepared to give their life, but it will not be pleasing and accepted by God. தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரே ஒரு மாசற்ற தூய பலி உண்டானால் அது இயேசு மாத்திரமே. Only pure and holy sacrifice that is accepted by God is Jesus Christ alone. அவர் பரிசுத்தத்தில் பிறந்தார். He was born in holiness. அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். He lived a holy life. அவர் பரிசுத்தர் என்று தீர்க்கப்பட்டார். And he was also considered as the holy. அவர் மட்டுமே தேவனண்டை நம்மை சேர்க்கிறதற்கு தகுதி உள்ளவராய் இருக்கிறார். And he is the only one eligible to take us to God. இயேசு ஏன் இந்த மரணத்திற்குள்ளே போக வேண்டும்? So why should Jesus enter into this death? நான் சொல்லுவேன், இயேசுவின் மரணம் தான் தேவனோடு நித்திய உறவை நமக்கு உண்டாக்குகிறது. I tell you, this death of Jesus is the one that bonds an eternal relationship நீங்க with கடவுள் God. அண்டை நெருங்க விரும்புறீங்களா? If you want to come near to God, அவருடைய பிரசன்னத்திற்குள்ள போக விரும்புறீங்களா? do you wish to enter the presence of அவருடைய God? அன்பை ருசிக்க விரும்புறீங்களா? Do you want to taste the love of God? கடவுள் அண்டை சேர விரும்புறீங்களா? Do you want to come closer to God? ஒரே ஒரு வழிதான். There's only one way. இயேசு மாத்திரமே. It is Jesus alone. இயேசு மாத்திரமே. It is Jesus only. அவர் இல்லாம விடுதலையே இல்ல. There is no deliverance without Jesus. அவரே வழி. He is the way. அவரே சத்தியம். He is the truth. அவரே ஜீவனாய் இருக்கிறார். And he is the life. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. Lord, thank you for the grace that you have given us, Lord. ஆண்டவரே, நீரே வழியாக இருந்து எங்களை நடத்துகிறதற்காக நன்றி. Lord, thank you that you are the way and you are leading us, Lord. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு பாலமாய் இருப்பதற்காக நன்றி. Lord, thank you that you remain as a bridge between us, Lord. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். Lord, we look unto you, Lord. இந்த வேளையில ஆண்டவரே, நீர் வழி. உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீ
எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்காக சிலுவையில், எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர், எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா, என் மகளே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. நம்ம நிறைய பேர் கடவுள்கிட்ட எப்படி போக நினைக்கிறோம்னா, நம்ம திருப்திக்கேற்ற மாதிரி கடவுள்கிட்ட போக நினைக்கிறோம். Many of us want to come near to God according to our satisfaction. ஓ, நான் கடவுள்கிட்ட என் சம்பாரிச்ச பணத்தை கொண்டு கொடுத்துட்டேன்னா நான் கடவுள்கிட்ட போயிடலாம். See, if I give the money that I have earned to God, then I can go closer to God. நான் இத்தனை தான தர்மம் செஞ்சுட்டா கடவுள்கிட்ட போயிடலாம். If I do alms, then I can draw closer to God. நான் இவ்வளவு நல்ல கிரியைகளை செஞ்சுட்டா கடவுள்கிட்ட போயிடலாம். If I do good things to others, I can go closer to God. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய எல்லா நல்ல கிரியை கூட கடவுளுடைய கண்கள்ல அழுக்கான கந்த துணியை போல இருக்கான். The Bible says even our good things, good deeds are just like an old rags before the eyes of God. கடவுள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு பலி உண்டானா இயேசுவின் தூய பலி. Only sacrifice which God can accept is the holy sacrifice of Jesus. ஏன் இயேசுவை அனுப்பினார் தெரியுமா? You know why did he send Jesus? எப்படியாயிலும் நாம் அவர் பக்கத்துல வரணும். So that we can come closer to him somehow. எப்படியாயிலும் அவர் அண்டையில சேரணும். Somehow we have to come nearer to him. அவரோடு இருக்கிற உறவு புதுப்பிக்கப்படணும். Somehow we have to restore that relationship. ஆண்டவர் மரித்தது எதற்காகன்னு சொன்னா, நாம் அவரோடு நித்திய உறவை கொள்ளும்படியாக. Today Jesus died for us so that we will have an eternal relationship with God. கடைசியாக இயேசுவின் அதிமிக முக்கியமான மரணம் ஏன் நிகழ்ந்தது? Why did the most significant death of Jesus happen? ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பாருங்கள். Romans chapter 6 verses 3 and 4. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? Or do you not know that as many of us as were baptized into Christ Jesus were baptized into his death? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். Therefore we were buried with him through baptism into death, that just as Christ was raised from the dead by the glory of the Father, even so we also should walk in newness of life. இயேசு கிறிஸ்து மரித்ததினால் நமக்கு வந்த நன்மை என்ன? What is the benefit that we receive because of the death of Jesus? இயேசு கிறிஸ்துவின் மரணம் நம்மை பாவம் கொண்டு வந்த சம்பளமாகிய மரணத்திலிருந்து நம்மை விடுவித்தது. The death of Jesus Christ released us from the wages of sin. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் மரணம் தேவனோடு கடவுளோடு ஒரு நித்திய ஐக்கியத்தை, உறவை, உடைந்து போன உறவை திரும்ப எழுப்பினது. Number 2, the death of Christ births an eternal relationship with God. மூன்றாவது, இயேசுவின் மரணம் என்ன செய்கிறது தெரியுமா? Number 3, what does the death of Jesus do? பாவத்தில் மரித்து கிடந்த நம்மை அவர் உயிரோடு எழும்பினது போல புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடப்பதற்கு நம்மை எழுப்புகிறது. The death of Christ restores us to a new life, like how he was restored to a new life. நல்ல கவனிங்க. Listen carefully. இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தார். Jesus Christ died. ஆனால் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழும்பினார். But he rose up again on the third day. விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen.
அவர் உயிரோடு எழும்பினார். He rose up again. எப்படி எழும்பினார் தெரியுமா? How did he rise up? பலவீனம் உள்ளவராய் எழும்பல, Not as a weak one. அவர் மறுரூபமாய் எழும்பினார். He rose up in a transformed அவருடைய way. சரீரத்துல வியாதி பலவீனம் இல்லை. There was no weakness or disease in அவர் his body. புதிய ரூபத்தோடு எழும்பினார். He rose up in a new form. அந்த மரணத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் நன்மை என்ன தெரியுமா? What will happen to the people who believe the death? வேதம் சொல்லுகிறது, The Bible says, அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அவருடைய மரணத்திற்குள்ளாக நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளும்போது, those who accept him and those who find themselves into his baptism, வேதம் சொல்லுகிறது, the Bible says, நம்மையும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள தேவன் உதவி செய்வார். the Lord will help us also to walk in newness of life. நல்ல கவனிங்க. Listen carefully. பாவம் செய்த மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் செய்யும் கொடுமையான பின் விளைவு அவனை திரும்ப நார்மல் பர்சனாக மாற்றவே மாற்றாது. The horrible consequence a sin does in the life of a person is that it will not restore him into a normal life. எல்லாரும் கவனிங்க. Listen carefully. ஒரு பத்திரிக்கையில நான் ஒரு முறை படிச்சேன். I read in an article once. ஒரு முறை நீங்க நாம நம்முடைய பிரெயின் எவ்வளவு பவர்ஃபுல்னு கேட்டா, ஒரு முறை ஒரு தகாத படத்தை ஒரு மனுஷன் பார்த்துட்டான்னா அந்த படம் அவனுடைய சிஸ்டம்ல, அவன் பிரெயின்ல அது எந்த காலத்திலுமே அழிக்க முடியாத அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுதான். I read that our brain is so powerful that when a person watches a filthy film, that impact that creates in his brain will not be deleted from his brain at any ஒவ்வொரு cost. குற்றமும் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலே தடம் பதிக்கிறது. So this is how each and every sin and every crime that we commit makes an impact. பல வருஷம் கழிச்சு கூட திரும்ப அது என்ன செய்யுதுன்னா, அந்த இடத்துக்கு போகும்போது, அந்த ஆளை பார்க்கும்போது, அந்த சம்பவத்துக்குள்ள போகும்போது திரும்ப அவங்க பழைய மாதிரி போயிடுறாங்க. Even after many years, when they go to the same place, when they meet the same person or do the same thing, it again reminds them the same thing and make them do it. ஆகவே பாவத்துல விழுகிற மனுஷன் தம் வாழ்க்கையை புதுசா மாத்திக்கணும், நல்லவனா வாழணும்னு நினைச்சா கூட அவனால ரொம்ப நாள் நிக்க முடியாது. So therefore a person who falls into the sin, if he wants to transform his life himself, he cannot do it for a very long time. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the Bible says, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானம் பெற்று அவருடைய மரணத்திற்குள்ளாக நம்மை நாம் அடையாளப்படுத்தும் போது தேவன் நம்மை புதிய ஜீவன் உள்ளவர்களாய் புதிய வாழ்க்கை வாழ உதவி செய்கிறார். when we see ourselves into the death of Jesus through baptism into death, then like how Jesus was raised as a new form, he will make us also a new form. சில பேர் நான் சொல்றதை கேட்டிருக்கேன். I've heard people saying this. பாஸ்டர், நான் இந்த தப்பு பண்ணிட்டேன். Pastor, I've committed this sin. சார், நான் இந்த தவறுக்குள்ள விழுந்துட்டேன். Sir, I've fallen into this sin. இனி நான்லாம் மாறவே முடியாதுங்க. I can never change anymore. நான்லாம் சரியாகவே முடியாது. I cannot live a normal life. நான்லாம் திரும்ப குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டேன். I will not set right for my family. நான் திரும்ப நல்லவனா மாறுறது வாய்ப்பே இல்ல. There is no chance I become a good person again. ரொம்ப கெடுத்துட்டேன் சார் என் மனசை. I spoiled my heart so என் much. நேரத்தை ரொம்ப கெடுத்துட்டேன். I spoiled my time. 40 வருஷம் என் டைமை நான் இழந்துட்டேன். I wasted my 40 years. இனிமே எனக்கெல்லாம் புதுசா ஒரு வாழ்க்கைன்றது வாய்ப்பே இல்ல. And there is no chance for me to have a new life anymore. இதை தான் நிறைய பேர் நம்புறாங்க. இதை நம்பிய நிறைய பேர் இதன்படியே வாழ்றதுக்கு முயற்சி பண்றாங்க. So this is what many people believe, and they also live and lead their life believing this thing. ஆம், நம்முடைய சொந்த முயற்சியினால நம்முடைய வாழ்க்கையை நம்மால் புதுப்பிக்கவே முடியாது. Yes, it's true that we cannot restore our life into a new form by our own efforts. ஆனால் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த இயேசு எந்த மனுஷனையும் புதுப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். But Jesus, who rose up from the death, is able to transform any person into a new form. நான் சொல்லுவேன், இதை நீங்கள் விசுவாசிக்க முடியுமானால் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு மாறும். I tell you, if you can believe this today, your life will be transformed. நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். Let me cite you a real incident that பல happened. ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவில் உள்ள சிகாகோ என்கிற நகரத்திலே ஒரு பெரிய நகைக்கடை ஒன்று இருந்தது. Many years ago, there was a jewelry shop in the city of Chicago in America. அந்த நகைக்கடையில ஒரு மனுஷன், ஒரு திருடன் அனுதினமும் அதை நோட்டம் விட்டு கொண்டே இருந்தான். There was a thief who was keeping eye on that shop every day. அந்த மனிதன் நோட்டமிட்டு கொண்டு ஒரு நாள் அதை திருடுவதற்கு ஆயத்தமாகி கடை மூடுகிற நேரத்துல திடீரென்று உள்ளே புகுந்து அந்த கடைக்காரனை உள்ளே தள்ளி அந்த ஷட்டரை தனக்கு பின்பாக மூடிக்கொண்டான். So having watched that shop for a very long time, this thief one day, when the shopkeeper was about to close the shutter, he just pushed him inside the shop, and he also went into the shop and closed the shutter behind. உள்ளே மாட்டிக்கொண்ட இந்த மனுஷன் மிரண்டு நிக்கும்போது கன்னை காமிச்சான்.
The person who was inside, he was totally trembled, and this man took his gun and showed him. சொன்னா நான் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துற சுட்டு போட்டுருவேன். He said, give me everything, otherwise I will shoot you. அந்த மனுஷன் கை கூப்பி சொன்னான், எதை வேணா எடுத்துக்கப்பா, என்ன மட்டும் கொன்றாத. So this man pleaded him, saying, take away whatever you want, but don't எனக்கு kill ஒரு me. மனைவி 2 பிள்ளைங்க இருக்காங்க. I have a wife and 2 children. எனக்கு எந்த கெடுதலும் செஞ்சிராத. Please do not harm me. என்ன தயவு செய்து உயிரோட விட்டுரு. Kindly leave me. இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுன்னு கேட்டான். And take all the money that he கையில had. இருந்த பணத்தை எல்லாம் வாங்கிட்டான். He took all the money that he gave உள்ள him. பெட்டியில இருக்க பணத்தை எல்லாம் எடுன்னா. And he asked him to take the money inside. அவன் உள்ள போய் ஒரு சேஃப்ல அவன் பணம் வச்சிருந்தான். So inside he kept some money in a safe. அதை எடுக்கிறதுக்காக குனிந்த பொழுது When he bent down to take that money, இந்த திருடன் நினைச்சிட்டானா இவன் போலீஸ்க்கு கூப்பிடுறதுக்காக அலாம் அமுத்த போறான்னு சொல்லி. this thief thought he is going to press an alarm to call the police. என்ன செய்தான் தெரியுமா? You know what did he இந்த do? மனிதன் எதிர்பார்க்காத நேரத்துல திடீரென்று கன்னை எடுத்து அப்படியே அவனை பாயிண்ட் பிளாங்க்ல நெஞ்சில வைத்து சுட்டான். At an unexpected moment, this man took that gun and shot him in the point blank in his chest. சற்றும் எதிர்பாராத இந்த மனுஷன் நடுங்கி கீழே விழுந்து தத்தளித்து கதறினான், யாராவது என்னை காப்பாற்றுங்கள், என்னை கொன்று விடாதே அப்படின்னு கதறினான். Unexpected, this man, he fell on the ground and he was shouting, someone save me, someone help me, என்னை கொன்றாத. do not kill me. ஆனா இவன் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டவே இல்லை. But this man never showed any mercy. இவன் கீழே ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடந்தாலும் இவன் பாட்டுக்கு உள்ள போனா எல்லா ஷெல்ஃபையும் உடைச்சு உள்ள இருக்கிற எல்லா நகையும் எடுத்தான். That man was lying down in the bloodshed and flood of blood, but this man went inside, he broke everything, he took all the jewels and everything, எல்லாத்தையும் மூட்டை கட்டினான். and he also tied everything in a bag. எடுத்துட்டு திரும்பி வந்தா இந்த மனுஷன் திரும்ப கத்திக்கிட்டே நிக்கிறான். And as he came back, he saw this man shouting at him. அந்த ரத்தத்துல எழும்புறான், வழுக்கி விழுறான், எழும்புறான், வழுக்கி விழுறான், கத்துறான், எனக்கு தயவு செய்து காப்பாத்திருங்க. He is rising up in that blood and he is slipping down again and again and falling into the same pool of blood, and he was shouting, please help me. இவன் நினைத்தான், இப்படி இவனை விட்டோம்னா போலீஸ்க்கு நம்மள காட்டி கொடுத்துருவான். So he thought, if I spare his life, he will surely show me to the police. ஆகவே இவனை முழுசா முடிச்சிரணும்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து திரும்ப 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 சாகர வரைக்கும் சுட்டு போட்டான். So therefore he came near to that person and he shot him again and again until he died. எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டான். And he took everything and ran away. தடயமே இல்லாமல் போய்விட்டான். And he removed all the evidences there. பல மாதங்கள் இவனை கண்டுபிடிக்க முடியல. Police were not able to find him for many months. வேறு ஒரு மாநிலத்திலே சந்தேகத்தின் அடிப்படையில் அவனை பிடித்து அரெஸ்ட் பண்ணினாங்க. And he was caught and arrested in suspicion for some அவன் மேல் வழக்கு போட்டு நடந்து கொண்டிருந்தது. And there was a case filed against him and investigation. சில மாதங்கள் முடிந்து விட்டது. And after many months, ஒரு நாள் அவனுடைய ஜெயிலுக்குள்ள அவனுடைய லாயர்ஸ் வந்தாங்க. all the lawyers came into his jail prison. அவனை பார்த்து சொன்னாங்க, உனக்கு நல்ல செய்தி. So they said, it's a good news for you. உன் மேல எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. There is no evidence or charge against you. ஆகவே இன்றைக்கு உன்னை விடுதலை பண்ண போறாங்க. Therefore they are going to let you free நீ today. இன்றையிலிருந்து சுதந்திரமா வாழலாம். And from today you can live a free இனிமே life. உனக்கு ஜெயில் இல்ல. And there's no more prison for you. இதை கேட்ட உடனே Once he heard this, அந்த மனிதன் கதறினான். this man cried a lot. ஐயோ, என்ன தயவு செய்து நீங்க தூக்குல போட்டுருங்க. Please hang me to death. என்னால வாழ முடியல. I cannot live. கேட்டாங்க, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? They asked, are you mad? இத்தனை மாசம் உனக்காக நாங்க போராடி நாங்க இந்த கேஸை நடத்துறோம். We argued this case for so many months for you. ஜட்ஜ் வந்து உனக்கு விடுதலை கொடுக்க போறாரு. The judge is also giving a freedom for you. இந்த நேரத்துல சாகணும்னு சொல்றியேப்பா. But at this point you say you want to die. ஏன் அப்படி சொல்ற? Why do you say so? இந்த மனுஷன் என்ன சொன்னான் தெரியுமா? No, what did he say? இந்த 6 மாசமா நான் டெய்லி செத்து பிழைக்கிறேன். For the past 6 months I've been dying each and every day. நான் எங்க திரும்பினாலும் அந்த நான் சாகடிச்ச மனுஷனுடைய முகம் என் கண்ணு முன்னாடி வருது. Wherever I look or turn, I can see the face of the person whom I killed. என்ன காப்பாத்துங்க, என்ன கொன்றாத நம்ம சொல்ற சத்தம் என் காதுல கேக்குது. I can hear his voice crying to me saying, please do not kill me, help me, please help me. என்னால தூங்க முடியல, சாப்பிட முடியல, வாழ முடியல. I'm not able to sleep, I'm not able to eat, I cannot live even. இப்படி வாழ்றதுக்கு செத்து போய்டலாம். It's better to die than to live like this. அதனால தயவு செய்து ஜட்ஜிட்ட போய் சொல்லி எனக்கு எப்படியாவது மரண தண்டனை வாங்கி கொடுத்துருங்க. Therefore kindly request judge and give me a death sentence. அவங்க எவ்வளவு சொன்னி அவன் கேட்காதனால, So just because he did not listen whatever they வேற said, வழி இல்லாம ஜட்ஜிட்ட போய் சொன்னாங்க. they went to the judge and said, இவன் நிரபராதி இல்ல, இவன் தான் குற்றவாளி. see, he is not innocent, he is the culprit. கடைசியில் அவன் விரும்பினபடி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. And at last he was given a death sentence and hanged to death. பாவம் செய்கிற மனுஷன் தன் வாழ்க்கையில தானாக புதிதாக ஆரம்பிச்சுக்கலாம், நாம் மாறிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது முடியாத காரியம். A person who commits sin, he cannot change his life or transform his life into a new form with his own efforts. ஏன் தெரியுமா? You know why? அவனுடைய சொந்த மனசாட்சியே
அவனுக்கு விரோதியாய் வந்து நிற்கும். It's because his own conscience will stand as the enemy to him. அதிலிருந்து அவனால் விடுதலை பெற முடியாது. He cannot get a deliverance from that. ஆனால் இயேசு செய்கிறது என்ன தெரியுமா? But what will Jesus do? அவருடைய மரணத்தினாலே, By his death, வாழ்க்கையே தொலைந்து போனவனை மீண்டும் புதுப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். Jesus is able to restore a person who has lost his life into a new transformed form. ஒருவேளை இங்க நீங்க வந்திருக்கலாம், என் குடும்பத்தையே நான் தொலைச்சிட்டேன் சார். Maybe today you are here saying, sir, I've lost my family. என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன். I lost my life. என் நேரத்தெல்லாம் நான் தொலைச்சிட்டேன். I lost and wasted my time. இனி என் வாழ்க்கையெல்லாம் புதுசா மாறும்ன்றதுக்கு நம்பிக்கையே இல்ல. And there is no more hope that my life will become a new life. உன்னால முடியாதது. It is impossible by you. ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். But all things are possible by God. அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண வல்லவர். He is able to lighten up any person. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். If any person is in Christ, he is a new creation. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. All things have passed away, behold, all things have become new. இன்றைக்கு உங்களை புதுப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். Today he is able to transform you. இன்றைக்கு உங்களை புதுப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். Today he is able to renew your life. ஆண்டவரே, Lord, உம்முடைய மரணத்தினால் உண்டாக்கின நன்மையை நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறேன். Lord, I am prepared to receive the goodness out of your death. இன்றைக்கு என் பாவத்தை மன்னியும். Lord, forgive my sins today. உம்மோடு உள்ள ஐக்கியத்தை கட்டிக்கொள்ள கிருபை தாரும். Give me grace to, Lord, build up that relationship என்னை with you. மீண்டும் புதிதாக்கும். Lord, make me new again. என் நொறுங்கி போன வாழ்க்கையை திரும்ப சீர்படுத்தும். Lord, set right my broken life, Lord. என் வாழ்க்கையை கட்டி எழுப்பும். Lord, build my life up. நான் நொறுங்கி போய் வந்திருக்கிறேன். Lord, I'm totally broken today. எனக்கு நம்பிக்கையே இல்லாம நான் வந்திருக்கிறேன். I'm here totally in a hopeless இனி situation. நான் மாற முடியும், திருந்த முடியும், வாழ முடியும், எனக்கு நம்பிக்கை இல்ல. I don't have a hope that I can live a new life, I can change, or there can be any transformation in my life. இன்றைக்கு உங்களுடைய வசனத்தை நான் கேட்டேன். But today I have heard your word. அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே தேவன் நமக்கு புதிய வாழ்வை நமக்கு தருகிறார் என்று நான் கேட்டேன். I heard that through baptism into death that you can give me a new life. இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள நான் விரும்புறேன். And today I want to accept Jesus. எனக்கு ஒரு புது லைஃப் தேவை. And I want a new life today. எனக்கு ஒரு புதிய ஆரம்பம் தேவை. I need a new beginning அது today. எவ்வளவோ நான் முயற்சி பண்ணிட்டேன். I tried a lot. என் பலத்தை நான் ட்ரை பண்ணிட்டேன். I tried with my strength. எத்தனையோ டிசிப்ளின் பண்ணிட்டேன். I disciplined myself. எவ்வளவோ சத்தியம் பண்ணி பார்த்துட்டேன். I also made many promises. ஆனா எனக்கு இன்னைக்கு உதவி வேணும். But I need some help today. உங்களுக்கு நான் அன்பாய் சொல்றேன். I tell you with love. உங்களுக்கு உதவி செய்ய இயேசு போதுமானவர். Jesus is sufficient to help you. உங்களை உயிர்ப்பிக்க இயேசு வல்லவர். Jesus is able to revive you. உடைந்து போன எதையும் சீர்படுத்தவர் வல்லவர். Jesus is able to set right any broken thing. தொலைந்து போனதை மீட்கவும் ரட்சிக்கவுமே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். Jesus came to seek and to find and redeem that is lost. இன்றைக்கு உங்களை ரட்சித்து புதுப்பிக்க வல்லவர். And he is able to save you and renew you today. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். If any person is in Christ, he is a new creation. பழையவைகள் எல்லாம் ஒளிந்தது, எல்லாம் புதிதானது. All things have passed away, behold, all things have become new. இன்றைக்கு உங்களை புதுப்பிக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். Today Jesus is able to renew your life. இன்றைக்கு ஒருவேளை சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது எந்த பகுதியில் ஆகிலும் நம்பிக்கை இழந்து போய் இனி எனக்கு வருங்காலம் இல்லை, எனக்கு வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டது நினைச்சிட்டு வந்திருக்கலாம். Is there someone here, as you listen to this word, you might be thinking, I have lost everything, I have no hope, there is no more future for me. இனிமே என் வாழ்க்கை எல்லாம் சீர்படாது சார். My life cannot be set right இனிமே again. நான் திருந்துவேன் எனக்கு நம்பிக்கை இல்ல. I don't have hope that I can transform இனிமே என் again. குடும்பத்தை நான் காப்பாத்துவேன் நம்பிக்கை இல்ல. I don't have a hope that I can save my family என் anymore. வாழ்க்கையில இவ்வளவு தூரம் இறங்கி போனதை என் வாழ்க்கை திரும்ப வருவேன் நம்பிக்கை இல்ல. I don't know, I have come so far, but I don't know whether I will able to come back again. இன்றைக்கு புதுப்பிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். Today we have a God who will renew you. அதற்காகவே மரித்தார். And he died for that sake. ஏன் என்னால் இதை ஆணித்தரமாய் சொல்ல முடியும் தெரியுமா? Why can I say this truly? இயேசு மரித்தார், ஆனால் மரித்தவர் உயிரோடு எழும்பினார். Jesus died, but Jesus who died rose up again. அவர் எழும்பினதுனால என்னால் விசுவாசிக்க முடியும், மரணத்தையே அவர் ஜெயிப்பார். ஆனால் உன் பிரச்சனைகளை தாண்டி வர அவர் உதவி செய்வார். Just because he rose up, I can believe, because when he is able to overcome death, he is also able to overcome all your problems. அவர் கல்லறையை திறக்க முடியுமானால் உன்னுடைய கட்டுகளையும் அவரால் அறுக்க முடியும். If he can open the graves, he is able to break all your bounds. உன்னுடைய வாழ்க்கையை இன்றைக்கு மாற்ற முடியும். He can change your life today. இன்றைக்கு அவர் மாற்ற ஆயத்தமாய் இருக்கிறார். And he is also ready to change your life today. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். I want to pray for you today. எல்லாரும் எழும்பி நிற்போமா? Let us all stand up. எல்லாரும் எழும்பி நிற்போம்.